தமிழ்நாடு எலெக்ஷன் ரிசல்ட்டை கோடிக்கணக்கான மக்கள் கொண்டாடுற இந்த டைம்ல ஒரு செக்மெண்ட் ஆஃப் பீப்புளுக்கு கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. யங் பீப்புள் அண்ணாமலை இன்ஸ்பயர் பண்ணி ஜாயின் பண்ண இந்த பிஜேபி கேடர்ஸ்லாம் வந்துட்டு கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கும். ஆனா அதுலயும் ஒரு சந்தோஷம் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல அண்ணாமலை அவர்கள் பார்ட்டிசிபேட் பண்ணல, நல்ல வேலை. அது ஒரு விதத்துல நல்லதா இருக்கு. ஆனா கஷ்டப்பட்டு ஒரு 3 வருஷம் உழைச்சி மாநில தலைவரா இருந்து இந்த தேசிய சித்தாந்தத்தை தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் கொண்டு போய் சேர்த்து 2-3% இந்த பிஜேபியை 11% வரைக்கும் போய் ஒரு தேர்ட் ஃப்ரண்டா நிறுத்தின அண்ணாமலை அவர்கள் இன்னைக்கு அதே கட்சி கிட்டத்தட்ட 3% கிட்ட வந்துடுச்சு. அதை பார்க்கும்போது அவருக்கு எவ்வளவு கஷ்டமா இருக்கும், அதை பார்க்கும்போது நம்மளுக்கே கஷ்டமா இருக்கு. தமிழ்நாட்டுல இனி பிஜேபிக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னா அது அண்ணாமலையோட தலைமையில மட்டுமே தவிர வேற எந்த தலைமையிலும் பிஜேபிக்கு இங்க இடம் இல்லை. அண்ணாமலை என்ற ஒரு ஒற்றை மனிதனுக்கு கிட்டத்தட்ட 8-10% ஓட் பேங்க் இருக்கு. இந்த எல்லா ஓட்டுமே வந்து பாத்தீங்கன்னா டிவிகேக்கு நிறைய பேர் போட்டாங்க. நானே கண் கூட கேட்டேன், நிறைய இளைஞர்கள் பிஜேபி சப்போர்ட் பண்ண நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இல்ல அண்ணாமலை தலைவரா இல்லையே, அதனால நான் டிவிகேக்கு போட்டேன்னு சொன்னாங்க. அவரு பிரச்சாரம் பண்றாரு, அது கட்சி தலைமை சொல்லிருக்கு, அந்த வேலையை அவர் செய்யறாரு. ஆனா நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா அண்ணாமலை இன்ஸ்பயர் பண்ணி தான் இந்த பார்ட்டிக்குள்ளே ஜாயின் பண்ணாங்க. சோ அவங்களுக்குலாம் இது ரொம்ப அதிருப்தி தான் இருந்தது. அவங்கள வேற எதாவது சொல்லியோ நீங்க வந்துட்டு திருப்திப்படுத்த முடியாது. அண்ணாமலைக்கு மறுபடியும் நீங்க தலைவர் பதவி கொடுத்ததா இவங்க எல்லாம் மறுபடியும் அண்ணாமலை அவர்களுக்கு பின்னாடி வருவாங்க. ஒருவேளை இப்ப அவங்க தலைவர் பதவி திருப்பி அண்ணாமலைக்கே கொடுத்தா கூட அவரோட முடிவு என்னன்றது நம்மளுக்கு சுத்தமா தெரியல. இப்படி இருந்த அந்த கட்சியை இப்படி ஆக்கி விட்டாங்க. உடனே இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சில திராவிட சித்தாந்தங்கள் தமிழ்நாட்டுல பிஜேபிக்கு இடம் இல்ல, அது இதுன்னு சொல்லுவாங்க. நீங்க என்ன சொல்லிட்டு போங்க. அண்ணாமலைன்ற மனுஷனை எல்லா பார்ட்டி மெம்பர்ஸ்க்கும் பிடிக்கும், இன்க்ளூடிங் டிவிகே ஃபேன்ஸ் நிறைய பேர் வந்து அண்ணாமலை பிடிக்கும்னு சொல்லிட்டாரு. ஏன்னா டிவிகேக்கு இக்கட்டான சூழ்நிலை, முக்கியமா கரூர் சம்பவத்துல முதல்ல வந்து குரல் கொடுத்தவர் அண்ணாமலை அவர்கள் தான். அவரும் வந்துட்டு டிவிகேக்கு வாழ்த்து சொல்லி போட்டிருக்காரு. ஏன் நான் சொல்றேன் அப்படின்னா, அவரும் ஒரு மாற்று அரசியல தான் விரும்பினாரு. இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்ற ஒரு அரசியல் மாற்றம் வரணும்னு எதிர்பார்த்தாரு. அது இன்னைக்கு நடந்திருக்கு, அது டிவிகேவால் நடந்திருக்கு. அதனால அவருக்கு அந்த மாற்று அரசியல் வந்ததுல அவருக்கு உண்மையிலே சந்தோஷம் தான். அந்த மாற்று அரசியல் நோக்கி தான் வந்து தமிழ்நாடு செல்லணும்னு அவர் விருப்பப்படுறாரு. அது நோக்கி தான் போகுது. டிவிகேவோட ஆட்சி நல்லா வரணும், மக்கள் நல்லா செய்யணும்னு நம்ம வாழ்த்து விரும்பி கேட்டுக்கிறோம். அதே தான் அண்ணாமலை அவர்களும் கேட்டுக்கிட்டாரு. நிறைய அண்ணாமலை ஃபேன்ஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் மெசேஜ் பண்றாங்க, கால் பண்றாங்க, என்ன இப்படி ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு. என்ன பண்றது, அரசியல் என்றது வந்து பாத்தீங்கன்னா தோக்குறவன் ஜெயிப்பான், ஜெயிக்கிறவன் தோப்பான். சில டைம் சில முடிவுகள் வந்து தப்பா போகும். அண்ணாமலை அவர்கள் தலைமை இல்லாமல் இனி இங்கே பிஜேபிக்கு இடமில்லை. இது ஒட்டுமொத்த தமிழ்நாடு மக்களுக்கே தெரியும். கூடிய சீக்கிரத்துல என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னு பார்க்கலாம். ஜெய்ஹிந்த்.